ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் விஜய் பார்வதி, அதாவது யானை தன் மேலே மண்ணவாரி போட்டுக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு செயலை தான் விஜய் பார்வதியும் கமருதும் பண்ணிகிட்ருக்காங்க. அது அதிகப்படியாக விஜய் பார்வதி பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறு. ஏன்னா இந்த ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, இது அர்த்தராத்திரியில் வந்துட்டு கொடை பிடிப்பாங்கன்னு, இப்போ கூரையை பிடிச்சிட்டு இது பண்ணேன். அந்த மாதிரி இந்த அம்மா இந்த வாரம் நாமினேஷன் நின்று ஒன்று கொஞ்சம் ஓவராக வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. அது ரொம்ப தவறு. ஏன்னா விதிமீறல் பண்ணவே கூடாது. ஆல்ரெடி போன வாரமே வந்துட்டு பண்ண வேலைக்கு வந்து பிக் பாஸ் வந்து வச்சு செஞ்சுருக்கணும், இல்லை நம்ம விஜய் சேதுபதி வச்சு செஞ்சுருக்கணும். அதை விட்டதுனால இப்போ வந்துட்டு விஜய் பார்வதி இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பார்க்குறதுலாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹாய் போய் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கமருதீனும் விஜய் பார்வதி பேசக்கூடிய விஷயங்கள் வருது. அது என்னப்பா, நைட்டானால் வந்து கமருதீன் வந்து விஜய் பார்வதிக்கிட்ட பேசுகிறாரு, காலையில்னா அரோரா கடை போய் பேசிகிட்டு இருக்காரு. இன்னும் ஏன் நடக்குது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இவரும் வந்துட்டு இவரோட கேமில் வந்து நிறையா வந்து இவர் மேலே மண்ணை வாரி போட்டுக்கிட்டு தான் இருக்கார். ஏன்னா இந்த வாட்டிலாம் வந்துட்டு விஜய் பார்வதி வராத ஒரு காரணத்தினால, நாமினேஷன்ஸில் இவர் இருக்கிற காரணத்தினால ஓட்டெலாம் பிச்சுன்னு வந்துட்டுருக்கோம். ஏன்னா விஜய் பார்வதி ரசிகர்களாக இவர் ஒழுங்காக இருந்திருந்தால் இவருக்கு ஓட்டை போட்டிருப்பாங்க. பட் நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸில் வந்துட்டு தயவு செஞ்சு கமருதீனுக்கு ஓட்டை போடாதீங்க, கானாவனத்துக்கு கூட ஓட்டு போடுங்க, ஏன்னா கானாவனம் சப்போர்ட் பண்ணுறாரு. நிறைய நேரங்களில் கமருதீனுக்கு போய் சொல்கிறாப்புல. ஆனால் இங்கே என்ன வேறு மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ கூட என்ன நடக்குதுன்னா, ஒரு பெரிய விதி மீறல். போன வாரம் தான் வந்து பிக் பாஸ் வந்து அவ்வளோ தூரம் வச்சு செஞ்சார். மைக்கை வந்துட்டு இந்த மாதிரி இது பண்ணுறீங்களே, அப்படி மறைச்சி பேசுகிறீங்களே, ஒன்று நீங்கள் முட்டாளாக இருக்கணும், இல்லை பார்க்குற நான் முட்டாளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அப்போயே வந்து சாரி பிக் பாஸ் ரொம்ப ஒழுக்க போன மாதிரி பேசியிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணலாமா? இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அப்படி மைக் அப்படி பண்ணி அவரையும் பண்ண சொல்லி அவரும் அதை பண்ணி இப்போ வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்கு? சுற்றி உள்ள கேமராலே ஒரு ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி திரும்புல் பண்ணும்போது அவங்க அவங்களுக்கு தெரியாதா யாரை வந்து எப்படி வந்து ட்ரீட் பண்ணணுன்ட்டு? இதில் வேறு என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா, இவர் வந்துட்டு அரோராவை தூக்கி நல்லா விளாண்டுருக்கார் பொழுது ஜாலியாக. அதை வந்து இந்த பொண்ணு முன்னாடி நடந்திருக்கும் பொழுது விஜய் பார்வதிக்கு வந்துட்டு கொஞ்சம் அதாவதுன்னா பொசசிவ்னஸ் வந்துருச்சு. என்னத்தை போங்க, அந்த பொசிஷன் வந்தனால நீ பண்ணு, உன் ஃப்ரெண்டு கூட ஜாலியாக விளையாடு, அது ஏன் முன்னாடி பண்ணாதீங்க அப்படின்போது இவர் வந்து என்ன சொல்கிறாரு, அம்மா நீ வந்து ஏன் திரும்ப வந்து அந்த லவ்லேயே வந்து விடுற, எனக்கு லவ்வில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லைன்ட்டார். நீ என்ன வெளியில் போனால் 2-3 நாள் எனக்கு கூட பேசவே கூட தெரியல எனக்குலாம், நீ எதுக்கு இதே திரும்ப ஊற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லவ்வில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா நிறைய பேர் இவர் லவ் பண்ணியிருக்காங்களாம். அப்புறம் வீட்டில் வந்து சம்மதிக்க மாட்டாங்க, சினிமாக்காரங்களாம் நம்ப முடியாதுன்ற மாதிரி வந்து ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு அவங்க போயிடுவாங்க, அதனால் எனக்கு வந்துட்டு பெருசாக லவ்வில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற மாதிரி பேசி இது ஒரு வேலையாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு இதில் வந்து சுத்தமாக நான் ஆல்ரெடி சொன்னது தான், இவங்களோட விஷயங்கள் நல்லாயிருக்கு. இவர் வந்துட்டு விஜய் பார்வதிக்காக நிற்கிற விஷயங்கள் அதெல்லாமே ஓகே, நல்லாயிருக்கு. ஆனால் இங்கே நிற்கிறது விஷயங்கள்லாம் கொஞ்சம் கம்மி தான். மற்றபடி அரோரா கிட்ட போயிட்டு விஜய் பார்வதியை பற்றி பேசுகிற விஷயங்கள் ரொம்ப மோசமாக இருக்குது. அதை கமருதீன் தவிர்க்கணும். அதே மாதிரி ஒருத்தங்க வந்து இந்த காரணத்தை சொல்லி தான் நாமினேட் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா இவர் ஒருத்தர் 2 பேரோட கேமை சேர்த்து ஒரு விதமான ஒரு கேம் விளாண்டுட்டுருக்காரு, அதை வந்து பண்ணக்கூடாது, அவருடைய தனித்துவமான கேமை வந்து காமிக்கணுன்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. என்னத்தை சொல்கிறது? சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். கமருதீன், விஜய் பார்வதி இவங்க 2 பேரும் சேர்ந்து தொடர்ந்து இந்த விதிமுறைகளை பண்ணிகிட்டே இருக்காங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது வந்து கண்டிப்பாக இந்த வாரம் வந்துட்டு விஜய் சேதுபதி வச்சு செய்யணும் அப்படின்னு தான் நம்ம வந்து, ஏன்னா இல்லைனா வந்து இது வந்து ஒரு எல்லை மீறி போயிடும், அது வந்து பண்ணக்கூடாது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களாம்.